ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராசி நவாம்சம் ரெண்டு இருக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ராசினா என்ன ஆக்சுவலாக, ஏன் வந்து ரெண்டு கட்டம் நம்ம இந்த மாதிரி போடுறோம், ஜோடியாக்கா ரெண்டு பாக்ஸஸ் போட்டு ஒருத்தருடைய ஜாதகம் கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம ராசியை தான் பார்க்க போகிறோம். ஸோ ராசின்னு எழுதிட்டு நேம் டேட் ஆஃப் பர்த் எழுதுவோம் சென்டரில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த ஸ்பேசஸை 12 டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து பொது, அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நடுவில் வந்து ராசின்னு எழுதுகிறோம் அண்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த பர்சன் எழுதுகிறோம். ஸோ இதே நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஏன் சென்டரில் எழுதுகிறோம், ராசின்னு ஏன் சென்டரில் எழுதுகிறோம், அண்ட் ராசினா என்ன அப்படிங்கிறது தான் மோஸ்ட் வைட்டல் இன்ஃபர்மேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் மோஸ்ட் காமன்லி ஸ்போக்கன் திங். எவ்ரி ஜாதகத்தில் ராசி தான் வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு ப்ரெடிக்ஷனுக்கோ பெயர்ச்சிக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ராசி அப்படி ராசின்னு எழுதிருக்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். செகண்டரி தான் நவாம்சம். ஜென்ரலாக ராசிங்கிறது தான் ஒரு பர்சனுடைய ஹாரோஸ்கோப்போட கான்கிரீட் கிராக்ஸ். ஸோ ராசினா என்ன அப்படின்னா, ராசினா பிளேஸ்மெண்ட் ஆஃப் மூன் இந்த 360 டிகிரி ஸ்பேஸில் சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தோடைய பேர் தான் அந்த பர்சனோடைய ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம வந்து 9 பிளானட்ஸ் வச்சுருக்கோம், 2 சாயா கிரகங்கள் அண்ட் இந்த கிரகங்கள் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே எல்லாரோட ஹாரோஸ்கோப்லேயும் இருக்கும். பட் ராசினா ஆக்சுவலாக என்ன, நீங்கள் என்ன ராசி, நான் வந்து மிதுன ராசி, இவங்க வந்து கும்பராசி, இவங்க வந்து சிம்ம ராசி, அடுத்த வருஷம் மீன ராசிக்கு என்ன பலன், 2025 மீன ராசிக்கு எப்படி இருக்கும், 2025 வர ராகு பயிற்சி தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன ராசி, நான் வந்து துலா ராசி, நான் வந்து மேஷ ராசி. இது காமன்லி யூஸ்ட். ஆக்சுவலாக ராசினா என்ன இந்த ஹாரோஸ்கோப்லனா, மூன் வந்து சந்திரன் வந்து இந்த ஜோடியாக்கில் 360 12 ஸ்பிளிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு நேம் இருக்கிற எந்த பிளேஸில் வந்து சந்திரன் இருக்காரோ அதுதான் அந்த பர்சனுடைய ராசி. ஸோ இப்போ இது ஏவுடைய ஜாதகம்னா, ஏவுடைய ஜாதகத்தில் மூன் வந்து சப்போஸ் 75 டிகிரிஸில் இருந்தார் அப்படின்னா 60 to 90 டிகிரிஸ் இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்ம மிதுனம்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ 75 டிகிரிஸில் மூன் இருந்தால் சந்திரன் இருந்தால் அந்த பர்சன் வந்து மிதுன ராசி. ஸோ அந்த சைல்டு வந்து ஏன்ற சைல்டு பிறக்கிறப்போ 250 டிகிரிஸில் சந்திரன் இருந்தால் 240லேருந்து 270க்கான ஸ்பேஸை தனுர்னு பேர் வச்சு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த சைல்டுக்கு சந்திரன் 250 டிகிரிஸ் இருந்தால் இந்த ஸ்பேஸில் தான் சந்திரனை எழுதுவோம் ஜாதகத்தில். ஸோ இங்கே சந்திரன் அந்த சைல்டோட பேர் எழுதுவோம். அந்த சைல்டை வந்து he becomes a தனுர் ராசி நேட்டிவ். ஸோ இப்போ இந்த கேஸில் எடுத்தால் ஒரு சைல்டு பிறக்கிறப்போ ஜோடியாக் 360 டிகிரிஸில் அந்த சைல்டு பிறக்கிற டைமில் மூன் வந்து ஜோடியாக்கில் 45 டிகிரிஸில் இருந்திருக்கார். 45 டிகிரிஸில் அந்த சைல்டு பிறக்கிற டைமில் மூன் வந்து 45 டிகிரிஸில் இருந்திருக்கார். 30 to 60 டிகிரிஸ்க்கு அசைன்டு ஸ்பேஸ் பேர் ரிஷபம். ஸோ அதனால் 45 டிகிரிஸ்னால் மூன் எங்கே இருக்காரோ அந்த இடத்த தான் மூணுன்னு எழுத முடியும். ஸோ ஜாதகத்தில் மூணுன்றது எங்கன்னு, சந்திரன் எங்கன்னு எழுதியாச்சு. ஸோ அந்த இடத்தோடைய பேர் வந்து ரிஷபம். ஸோ சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ சந்திரன் இருக்கிற இடத்தோடைய பேர் தான் ராசி. ஸோ எல்லாரும் இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு 2 பேரோட ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஜாதகம் எழுதியிருக்கிறவங்க என்ன ராசின்னு அங்கே எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த தனியாக இங்கே எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இங்கே இந்த ஜாதகமாக இருந்தால் ரிஷப ராசின்னு இங்கே எழுதியிருப்பாங்க. நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு சந்திரன் எங்கன்னு இந்த கட்டத்தில் தேடினோன்னா ரிஷபராசின்னு எழுதியிருந்தால் கண்டிப்பாக சந்திரன் இந்த இடத்துல தான் இருப்பார். ஸோ நம்ம சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தோடைய பேர் தான் ராசி. ஸோ நீங்கள் வந்து கும்பராசிக்காரரா, நீங்கள் வந்து சிம்ம ராசிக்காரரா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் பிறக்கிறப்போ ஜோடியாக்கில் சந்திரன் வந்து சிம்மத்தில் இருந்தாரா அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு மீனிங் வந்து அதான். ஸோ அதுதான்
ராசி. ஸோ பிறக்கிறப்ப சந்திரன் இருக்கிறது தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட். நம்ம வந்து அந்த ராசி பர்சனாக ஆகிடுவோம், அந்த ராசி நேட்டிவ் ஆகிடுவோம், ரிஷபராசி நேட்டிவ் ஆகிடுவோம். ஸோ இந்த ஜாதகத்தை மட்டும் பார்த்தா சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால இது ரிஷபராசிக்காரருடைய ஜாதகம். ஸோ லைஃப் லாங் ரிஷபராசிக்கான பெயர்ச்சி பலன், ரிஷபராசிக்கான வருஷாந்திர பலன் எல்லாமே இந்த பர்சனுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ராசின்னு இங்கே சந்திரன் இருக்கிறவரை பார்த்து கேட்டால் ரிஷபராசின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால் நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் தான். அதனால் இங்கே வந்து ராசின்னு நம்ம எல்லா ஹாரோஸ்கோப்லேயும் எழுதுகிறோம். நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எப்போவுமே ராசி பக்கத்தில் எழுதுறதுக்கு ரீசன் என்னென்னா, we are in the center of the zodiac. நம்மளை சுற்றி 360 டிகிரிஸ்லாம் பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சந்திரனுடைய பொசிஷனை வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணுறோம். அதனால் இங்கே ராசின்னு எழுதிடுறோம். ஸோ யார் வந்து இந்த இடத்துல இருக்கா, யாரை சுற்றி இருக்கிற கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், யாருடைய இன்ஃபர்மேஷன் இது அப்படின்றத குறிக்கணுன்றதுக்காக இங்கே நேம் எப்போவுமே எழுதுவோம். அண்ட் எந்த பர்டிகுலர் டயத்தில் கிரகங்கள் இப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏன் இங்கே எழுதியிருக்கோம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15th March 2023 அப்படி எழுதுகிறோன்னா இட் மீன்ஸ் தட் இது வந்து ஏன்ற பர்சன் சென்டர் ஆஃப் த ஜோடியாக்கில் இருக்காங்க. அண்ட் 15th March 2023 அவங்க பிறந்தப்போ சந்திரன் வந்து 45 டிகிரிஸில் இருந்து இந்த இடத்துல ரிஷபங்கிற ராசியில் இருக்குது. ஸோ அவர் ரிஷப ராசிக்காரராக இந்த டயத்தில் பிறந்திருக்கார். ஸோ இவருடைய இன்ஃபர்மேஷன் இது அண்ட் இவருடைய இந்த டைமில் இவர் பிறந்த இன்ஃபர்மேஷன் இது. ஸோ அதனால் நேம் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே நம்ம இங்கே எப்போவுமே எழுதுவோம். அண்ட் ராசி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் நாலேஜ் விச் இஸ் ரிக்வயர்ட். எல்லாருமே நம்ம வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதை பற்றி நிறைய கேள்விப்படுறோம். அண்ட் ஹாரோஸ்கோப் மேட்சிங்க்கும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம என்ன ராசிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறோம். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ராசியை சுற்றி தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ராசிங்கிறது என்னன்றதை இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த ஜோடியாக்கில் மூணோட பொசிஷன், எந்த சந்திரனுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோடைய பேர் என்னவோ அந்த ராசிக்காரர் தான் அதுதான் ராசி, அந்த பர்சனுடைய ராசி. ஸோ நம்ம 2-3 பேரோட ஹாரோஸ்கோப்பில் என்ன ராசின்னு எழுதியிருப்பாங்க, ஹாரோஸ்கோப் எழுதிட்டு கீழே என்ன ராசின்னு எழுதியிருப்பாங்க. அதை மட்டும் படிச்சுட்டு இங்கே வந்து சந்திரன் எங்கன்னு பார்த்தா சப்போஸ் ரிஷபராசின்னு கீழே எழுதியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. சப்போஸ் கீழே ஜாதகம் குடிக்கிறவர் வந்து துலா ராசி அப்படின்னு எழுதியிருந்தா நம்ம அந்த பர்சனோட கட்டத்தை பார்த்தோன்னா சந்திரன் இந்த துலாம்ன்ற இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் ஃபிக்ஸட், நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் ஆர் ஃபிக்ஸட். ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிறப்ப சந்திரன் வேறு வேறு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு ரெண்டு ஜாதகம் பார்த்தா நமக்கு இது ஃபெமிலியர் ஆகிடும். துளாராசி அப்படின்னு போட்டிருக்கிற ஜாதகத்தை பார்த்தா துலாமில் சந்திரன் இருக்கும். ரிஷபராசி அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல இந்த கட்டத்தை பார்த்தா இந்த இடத்துல தான் சந்திரன், இந்த இடத்துல சந்திரன் இருக்கும். ஸோ அதுதான் அந்த பர்சனுடைய ராசி. ஸோ நம்ம என்ன ராசிங்கிறத நம்ம பார்த்துட்டா, ஸோ நம்ம துலா ராசி, நம்ம வந்து மிதுன ராசி அப்படின்னா சந்திரன் இங்கே இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நமக்கு சந்திரன் இருக்குது, இப்படி இந்த மாதிரி சந்திரன் இருக்கிற இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ஏன் ராசியை நிறையா எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸு, மேட்ச் மேக்கிங், மோஸ்ட் ஆஃப் த காமன் திங்ஸ் எல்லாமே ராசியை வச்சு தான் இருக்கும். ஸோ நம்ம கட்டத்திலே சென்டரில் ராசின்னு தான் எழுதியிருப்போம். சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் ஆஃப் த பிளேசஸ் இந்த டிகிரியை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறது மாறாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிறப்போ சந்திரன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இதே டிகிரியில் இருக்காது. ஸோ ஒரு நாளைக்கு பிறக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து 30 டிகிரிஸில் வந்து 29 டிகிரிஸில் சந்திரன் இருந்தால் மேஷ ராசியில் அந்த குழந்தைன்னு சொல்லிடுவோம்.
ஒரு 2 நாள் கழித்து பிறக்கிற குழந்தை அந்த சந்திரன் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி இந்த பக்கம் வந்துடுவார். ஸோ அந்த குழந்தையோட பிளேஸ்மெண்ட்டில் மூன் வந்து ரிஷபத்தில் இருக்கும். ஸோ அது வந்து ரிஷபராசி குழந்தையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த நேம்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஒவ்வொருத்தர் பிறக்கும் போது சந்திரன், பிகாஸ் த மூன் இஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங் இன் திஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ எல்லாருக்குமே சந்திரனோட பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன ராசி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா நம்ம கேஷுவலாக கேள்விப்படுவோம், நான் வந்து மிதுன ராசி, நான் வந்து விருச்சிக ராசின்னு. பட் அதுக்கு என்ன மீனிங்னா, சந்திரன் வந்து எந்த பொசிஷனில் பிறக்கும் போது இருந்தார், அந்த டிகிரி, அந்த பொசிஷன் பேர் என்ன, அந்த ராசி பேர் என்ன அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ டிவிஷன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த டிவிஷனுடைய பேர் ஆக்சுவலி ராசி தான். ஸோ இது மேஷ ராசி, ரிஷப ராசி. ஸோ எவ்ரி 30 degrees இஸ் கால்ட் ஆஸ் அ ராசி. ஆனால் அந்த ராசியோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரிஷப பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த செக்மெண்ட், ராசினா செக்மெண்ட். ஸோ த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, செகண்ட் செக்மெண்ட்டு, தேர்ட் செக்மெண்ட்டு, ஃபோர்த்து செக்மெண்ட், மொதல் ராசி, ரெண்டாவது ராசி, மூணாவது ராசி, பேர் சொல்லி சொன்னோன்னா மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி அப்படி சொல்லலாம். ஸோ செக்மெண்ட், ராசின்னா பேசிக்கலி செக்மெண்ட்டு. ஜென்ரலாக ராசியோட மீனிங் வந்து செக்மெண்ட். பட் நீ வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, நீ வந்து 7th செக்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த செக்மெண்ட்ஸுக்கு நேம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராசியா அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் மேஷ ராசியான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து 6th செக்மெண்ட்டா, 6th ராசியா அப்படின்னு கேட்காம நீங்கள் கன்னியா ராசியா அப்படின்னு கேட்போம். ஸோ செக்மெண்ட்ஸுக்கு நேம் இருக்குது. ஜென்ரல் மீனிங் ஆஃப் ராசி இஸ் செக்மெண்ட். ஸோ எந்த செக்மெண்ட் 30 டிகிரியாக இருக்கிற செக்மெண்ட்டில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு ராசி. பட் ஜென்ரலாக சந்திரன் எந்த இடத்துல, அது வந்து ஜென்ரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் ராசி. பட் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போது சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருந்தார் அப்படின்னு அர்த்தம். நம்ம பிறக்கிறப்போ சந்திரன் ரிஷப செக்மெண்ட்டில் இருந்தால் இது வந்து நான் வந்து ரிஷப ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன ராசி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவல் மீனிங்னா நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருந்தார் அப்படின்னு அர்த்தம். செக்மெண்ட் மீன்ஸ் ராசி. ஸோ நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருந்தார், நான் பிறக்கிறப்போ 2வது செக்மெண்ட்டில் இருந்தார்னு சொல்லாமல் 2வது செக்மெண்ட்கான நேம் வந்து ரிஷபம். ஸோ நான் பிறக்கிறப்ப சந்திரன் வந்து ரிஷப செக்மெண்ட்டில் இருந்தார், அதனால நான் வந்து ரிஷப ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் இங்கே மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த செக்மெண்ட் 12 செக்மெண்ட் இருக்குன்றதுனால இங்கே ராசின்னு எழுதியிருக்கோம். நம்ம என்ன ராசி, சரி சந்திரனுடைய பிளேஸ் வச்சு தான் ராசின்னு சொல்லணுமா? செவ்வாய் எங்கே இருக்குது? செவ்வாயும் ஒரு செக்மெண்ட்டில் தானே இருக்குது, குருவும் ஒரு செக்மெண்ட்டில் தானே இருக்குது. குரு எங்கே இருக்காருன்றதை வச்சு நம்ம ராசின்னு சொல்ல மாட்டோமா அப்படின்னா இல்லை. சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருக்காரோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன ராசிங்கிறத நம்ம சொல்லுவோம். மற்ற கிரகங்கள்லாமும் இந்த செக்மெண்ட்டில் எங்கேயாவது ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும். பட் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு யாராவது கேட்குறப்போ உங்கள் சந்திரன் எந்த ராசியில் இருக்காருன்னு தான் அர்த்தம். ராசி மீன்ஸ் செக்மெண்ட். ஸோ நீ செக்மெண்ட்டுன்றது ஜென்ரல் மீனிங் ஆஃப் ராசி. நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் உங்கள் குரு எந்த செக்மெண்ட்டில் இருக்கார், உங்கள் ராகு எந்த செக்மெண்ட்டில் இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்னன்னா நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாரோ அதுதான் உங்களுடைய ஜனன ராசி. ஸோ சந்திரனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு ராசியில் தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன ராசின்னு ஒருத்தர் கேட்குறப்போ, இல்லை மிதுன ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் அப்படின்லாம் சொல்கிறப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம துலா ராசிக்காரர், கும்பத்தை வச்சு சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு தான் கும்பராசிக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒருத்தருடைய குரு எங்கே இருக்காருங்கிறத வச்சுட்டு நம்ம அந்த ராசிக்காரர்னு சொல்ல மாட்டோம். ஸோ சந்திரனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சந்திரனுடைய பொசிஷன் தான் ஒருத்தருடைய ராசி அப்படின்றது. மற்ற கிரகங்கள்லாமும் ஒரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு ராசியில் இருக்கும். ஆனால் அந்த கிரகத்துடைய செக்மெண்ட்டை வச்சு நீங்கள் எந்த ராசின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சந்திரன் எந்த செக்மெண்ட்டில் இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பெஷாலிட்டி சந்திரனுக்கு இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து ராசின்னு எழுதுகிறோம். சென்டரில் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எந்த டைமில் கிரகங்கள்லாம் இப்படி இருந்தது, எந்த டைமில்
இந்த யாரோடைய டேட் ஆஃப் பர்த்தை பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது அப்படின்றதுனால நேம், டேட் ஆஃப் பர்த் எழுதுவோம். ஸோ ராசினா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஜென்ரல் மீனிங் ஆஃப் ராசி இஸ் செக்மெண்ட். அண்ட் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்டால் அது மூன் எந்த ராசியில், சந்திரன் எந்த ராசியில் இருக்காருன்ற பற்றியான இன்ஃபர்மேஷன். இது மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ரைமரி இன்ஃபர்மேஷன். ஏன் சென்டரில் எழுதணும் ராசினா, ஒரு பர்சன் இஸ் இன் த சென்டர் ஆஃப் த ஜோடியாக், சுற்றி 360 டிகிரிஸில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு சென்டரில் ராசின்னு எழுதி நேம், டேட் ஆஃப் பர்த் எழுதி சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்கோம். நார்த்தில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாங்குலராக ரொம்ப ஷேப்பில் டிசைன் இருக்கும். பட் அங்கேயும் இதே தான் 360 டிகிரிஸு ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அகெயின் சேம் இன்ஃபர்மேஷன், சேம் மேஷம், ரிஷபம், மிதுனம், எவ்ரி திங் இஸ் த சேம்.